வாருங்களே. கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் கலந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் கலந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய நம்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவனை சிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees of Our Lady of Health, Vallankan, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்கள், திருவருகை காலத்தின் 3வது வாரத்தினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு இவ்வுலகிற்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அமைந்தது. அந்த மகிழ்வு நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் வருகின்றது. அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்திலே, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னதனால் நம்பிய அவர் பேறு பெற்றவரானார் என்பதை இன்றைய நற்செய்தியில் எலிசபெத் அம்மாள் அவரை வாழ்த்தி அவரை பேறு பெற்றவராக போற்றுகின்றார். அதைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் அல்லேந்த மரியை ஜெபம் ஜெபிக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவருடைய தாய், ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் ஹோலி மேரி மதர் ஆஃப் காட், புனித மரியே இறைவனின் தாயே,
அன்னை மரியாளுடைய அந்த புனிதம் என்னாலும் போற்றப்படுகின்றது. நம்பியதனால் அன்னை மரியா பேறு பெற்றவரானால், இதோ நாமும் அன்னை மரியிடத்தை நம்பி அவருடைய திருத்தலம் வந்திருக்கின்றோம். நம்பிய நாமும் அன்னையுடைய அருளை ஆசிரை பெற வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் மன்றாட்டுகளை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒரே திருமகனின் வருகையில் மகள் வரும் அவர்கள் அவர் மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் பரிசை பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர்ச்சுவர்க்கு பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் வந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. நீதிமான்களே, புதியதோர் பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே
நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் யாழிசைத்து ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்போது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்படை இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் நீதிமான்களே புதியது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. இம்மானுவேலே சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதா நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத் உரைத்த குரலில்,
பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தை ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், நம்பிக்கையினால் வரும் வாழ்வு. ஒரு மறைபரப்பு பணி தளத்திலே இருந்த ஒரு நபரை பற்றிய நிகழ்வு இது. அந்த மனிதர் அங்கு நடக்கின்ற அந்த மறைபரப்பு பணி பற்றியும் மதங்களை பற்றியும் அங்கு இருக்கின்ற மக்கள் கடைபிடிக்கின்ற அந்த மத சம்பந்த சடங்குகளை பற்றியெல்லாம் எப்போதும் விமர்சித்து கொண்டே வந்தார். A story said of a man in a mission land who was extremely critical of religion and religious practices. எப்போதும் விமர்சிப்பது, குறை சொல்வது. எனவே இவ்வாறு இருந்த குறை சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு நாள் அங்கு அந்த மறைபரப்பு பணி செய்து கொண்டிருந்த மறைபரப்பு பணியாடம் சென்று, ஐ வாண்ட் டு ஹியர் அபவுட் யுவர் ரிலிஜன், உங்களுடைய மதத்தை பற்றி நான் கேட்க ஆசைப்படு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த மறை பணியாளருக்கு ஒருபுறம் ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே அவரை பார்த்து கேட்டார், அது எப்படி நீங்கள் எங்களுடைய மதத்தை பற்றி கேட்க ஆசைப்படுகின்றீர்கள்? I have heard of your dislike and aversion to religious practices. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மத சடங்குகளை பற்றியும் அதை கடைபிடிக்கின்ற நபர்களை பற்றியும் அதிகமாக நீங்கள் குறை சொல்லியிருக்கிறீர்கள், அதை நீங்கள் நம்புவதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் இன்று இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். To that man answered, அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, கரெக்டு தான் நீங்கள் சொல்வது, ஆனால் நான் மதத்தில் அதிக நாட்டம் கொள்வதில்லை, மத நம்பிக்கைகளை குறித்து நான் அதிகம் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. ஆனால் எப்பொழுது நீங்கள் இந்த மறை தூது இடத்திற்கு, இந்த மறைப்பணி தளத்திற்கு வந்தீர்களோ அப்போதிருந்து நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன். யூ ஆர் ஆல் சேர்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இருக்கின்ற அந்த இடமும் நீங்கள் வாழுகின்ற அந்த இடமும் உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த கிராம மக்களும் எப்போது இந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எனவே எனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் எனக்கு அதை பற்றி போதியுங்கள் என்று அந்த மனிதர் கேட்கின்றார். மகிழ்ச்சி என்பது நம்முடைய கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ நம்பிக்கையில் என்றும் எந்நாளும் நம்மோடு கூட இருப்பது. கிறிஸ்து பிறப்பு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அந்த மகிழ்வை நம்மால், அது நம்முடைய வாழ்க்கையால் பிரதிபலிக்க முடிகின்றதா என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற காரியம்.
இன்றைய நற்செய்தியில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். ஐன்கரிம் என்கிற அந்த பட்டணம், சக்கரியாவும் எலிசபெத்தும் இருக்கின்ற அந்த பட்டணத்திற்கு செல்லுகின்றார். அங்கு சென்று சக்கரியாவினுடைய வீட்டை அடைந்ததும் எலிசபெத்தை வாழ்த்துகின்றார். அந்த மரியாவினுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. கடவுளுடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட 2 நபர்கள். கடவுளுடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது. ஒன்று அன்னை மரியாள், இறைவனுடைய தாய். அவர், இன்னொன்று அவருடைய உறவினர் எலிசபெத். இந்த இருவருமே கடவுளுடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இருவருமே உறவினர்கள். தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்னை மரியாள். முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருப்பவள் எலிசபெத். அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்திக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவானும் சந்திக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான் மெசியா. ஆக இந்த சந்திப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க காரணம் இறைவனுடைய சந்திப்பு, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய சந்திப்பு. எனவே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த 4 அன்னை மரியா, எலிசபெத், ஆண்டவர் இயேசு, திருமுழுக்கு யோவான், இந்த சந்திப்பில்தான் ஆட்கொள்ளப்பட்டு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாள் இந்த கவிதையை பாடுகிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வயிறும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மரியே ஜெபம். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றதே. அதற்கு அடுத்த வார்த்தை புனித மரியே இறைவனின் தாயே. அன்னை மரியா கடவுளுடைய தாய். 435 அந்த எஃபேசு சங்கத்தில் அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு இயேசுவினுடைய தாய், அவர் இறைவனின் தாய் என்று தொடக்க காலத்தில் நெஸ்டரிஸ் என்ற ஆயர் பதித்து வந்தார். குழப்பம் ஏற்பட்டது. அதற்காகத்தான் இந்த எஃபேசு திருச்சங்கமானது கூடி கடவுளை பெற்றெடுத்தவர் அன்னை கன்னிமரியா, தியோடோகோஸ். தியோ என்றால் கடவுள், டொகோஸ் என்றால் பெற்றெடுத்தவர். எனவே கடவுளை பெற்றெடுத்தவர் என்று எஃபேசு திருச்சங்கம் கூடிதான் அந்த அறிக்கையை வெளியிடுகின்றது. நாம் அதை ஞாயிறு திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். அன்னை மரியா கடவுளின் தாய், இறைவனுடைய தாய். என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர யார்? அது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு அடையாளத்தையும் அவர் கூறுகின்றார். அதற்கு ஒரு சாட்சியமத்துவர் சொல்லுகிறார். உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்திக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பதனால்தான், அன்னை மரியாவினுடைய அந்த சந்திப்பினால்தான் எலிசபெத்தம்மாள் பேருவடைந்து என்ன சொல்லுகிறாங்கன்னா, இந்த சந்திப்பினுடைய உச்சம் என்னவென்றால், எதற்காக இந்த சந்திப்பு என்னவென்றால், ஆண்டவர் சொன்னவை உமக்கு நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். இதுதான் இந்த சந்திப்பினுடைய உச்சம், த கிளைமாக்ஸ். நீர் நம்பியிருக்கின்றீர், கடவுள் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியிருக்கின்றீர். பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுந்தாலும், பயம் எழுந்தாலும், அந்த பயத்தின் மத்தியிலே, அவநம்பிக்கையின் மத்தியிலே ஆண்டவருக்கு உம்மை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் சொன்ன வாக்கு அது புரிந்தாலும் புரியாவிட்டால் நீ நம்பியிருக்கின்றீர். அதனால் நீர் பேறு பெற்றவர் என்று சொன்னார். இன்றும் நாம் அன்னையை
ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த ஜெபத்திலே புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் வாழ்த்துகின்றோம். அவரை பேறு பெற்றவராக நாம் அறிவித்து கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அந்த நம்பிக்கை தான் அன்னை மரியாவை கடவுளின் தாயாக்கியது. மரியாளுக்குள் அந்த ஒரு கேள்வி எழுந்த பொழுது, நான் கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும் என்று சொன்ன பொழுது, முதிர்ந்த வயதில் உன் உறவினர் எலிசபெத் கருத்தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அதற்கு அப்புறம் மாதா ஒன்றுமே பேசல. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். பல்வேறு விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் புதுமை நடக்கின்றன. எனவே நான் அன்னையுடைய திருத்தலத்துக்கு சென்றால் என்னுடைய கஷ்டங்கள் தீரும், என்னுடைய தொல்லைகள் தீரும், என்னுடைய வருத்தங்கள் தீரும், என்னுடைய குறைகள் தீரும், என்னுடைய நோய்கள் நீங்கும் என்று நம்பி வந்திருக்கின்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்னையின் மீது பக்தி கொண்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய திருத்தலத்திற்கு வந்து அன்னையை பார்த்து தரிசித்து அவரிடத்தில் ஜெபிக்கின்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள். எவ்வாறு எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து சொன்னாலோ அதே வார்த்தை இதோ உங்களை பார்த்து சொல்லுவதை போல் இருக்கின்றது. நம்பிய நீங்கள் பேறு பெற்றவர்கள். நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையினால் தான் அன்னை மரியா இறைவனின் தாயானால். அதே நம்பிக்கையில் நாம் இங்கே கூடிவருக்கின்றோம். அந்த நம்பிக்கையினுடைய ஒரு யதார்த்தத்தை தான் நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே பிறந்த அந்த மாபெரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுகின்ற பொழுது, எவ்வாறு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தாரோ, அதே மகிழ்ச்சியும் அதே மனநிறைவும் அதே சந்தோஷமும் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குடிலாக நம்முடைய உள்ளம் மாறுகின்ற பொழுது இருக்கும். அன்னை மரியாளுக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது. இருந்தாலும் அவர் நம்பினார். நமக்கும் இன்றைய சூழலிலே பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்விதமான பயங்கள், அச்சங்கள், இயற்கை சீற்றங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து வருவதற்கு நம்மிடத்தில் இருப்பது அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை நாம் தட்டி எழுப்புவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுவும் இந்த ஆண்டு அருள் தரும் யூபிலி 2025ஆம் ஆண்டாக இருக்கின்றது. அடுத்து 25 ஆண்டுகள் கழித்து தான் நாம் அடுத்த யூபிலியை கொண்டாட இருக்கின்றோம். எனவே இப்போ ஒரு மாபெரும் சிறப்புமிக்க இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பல்வேறு விதமான அருளை ஆசிரியை பெற வேண்டும். இந்த யூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டாக, ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும். ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்து சொன்ன வார்த்தை, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எதற்காக? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும். எனவே அந்த அருள் தரும் ஆண்டை, யூபிலி 2025ஆம் ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். எனவே அந்த அருள் தரும் ஆண்டு நம்முடைய நம்பிக்கையால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நாமும் அன்னை மரியாவை போல இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனபலி எல்லாம் உலகத்தையாக கருதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணுவார். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவுருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநாய் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினொளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளோத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா. என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா. என் வாழ்வின் வழியாக முன் போகவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா. என் வாழ்வின் வழியாக முன் போகவா. உன்னில் வாழ என் வாழ்வின் அருள்
வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமறை நிகழ்வுகளின் பங்கேற்பு மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறைப்பற்றுடன் உமது ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாய் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உடைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும்
தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்னும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் தோடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velangan. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
அன்னை நீ எனக்கொரு வரம் அருள்வாய் ஆரோக்கியமாக